வெல்கம் டு தி ஹோம் குக். நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 3 பெரிய சைஸ் எடுத்துருக்கேன், தக்காளி 1 அது மீடியம் சைஸு, மிளகா 9 எடுத்துருக்கேன். காரம் இது கம்மியாக இருக்கிறதுனால ஜாஸ்தி எடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கல்லுப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். முழு பூண்டு 1 எடுத்துக்கங்க. இஞ்சி மீடியம் சைஸு அரைச்சி பேஸ்ட் வச்சுக்கோங்க. புதினா தேவையான அளவு வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, இலவங்கம், பட்டை. தாளிக்கிறது தேவையான அளவு எண்ணெய், தயிர் 2 ஸ்பூன். இப்போ நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 3 டம்ளர் எடுத்துருக்கேன். தேங்காய் அரை முடி, அதை அரைச்சி பால் எடுத்து 4 டம்ளர் இருந்தது. நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சாச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்க. இது தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம். இது பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கணும். ஏன்னா இப்போ இந்த வெயிலுக்கு தேங்காய் பால் சாதம் வயிற்று வலி, வயிறு புண்ணு, வாய் புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. இதே நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியே போடுங்க. தக்காளி இதுக்கு ரொம்ப தேவையில்லை, 1 போதும். நம்ம தயிரும் ஆட் பண்ணுறோம்ல, அதனால் 1 போதும். நல்லா வதங்கிருச்சு. கல் உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா வதக்கிக்குங்க. நமக்கு தெரியும் நல்லா எப்படி வதங்குன்னு. 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்குங்க. 2 ஸ்பூன் தயிர் விட்டு, இது எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட, நல்லதும் கூட. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்க்குறேன். நம்ம பால் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே தண்ணி, நமக்கு அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அரிசி ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம போடணும். சில பேர் பிரியாணி அரிசியிலையும் செய்யலாம். நான் சாப்பாட்டு அரிசியிலையும் செஞ்சுருக்கேன். பிரியாணி அரிசியை விட சாப்பாட்டு அரிசி செய்கிறது நல்லாயிருக்கும். இது தேங்காய் பால் சாதம் தானே, அதனால் சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி ஒரு 2 விசில் வைக்கணும். இப்போ புதினா போட்டுக்குங்க. மூடுறதுக்கு முன்னாடி புதினா போட்டுங்க. நல்லா ஒரு கலக்கிட்டு 2 விசில் வைக்கணும். என் குக்கருக்கு 2 விசில் வைப்பேன். உங்கள் குக்கருக்கு தெரியும் சாதம் நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்கன்னு, அந்த அளவு வச்சா போதும். ரெண்டு விசில் வந்துருச்சு. நம்ம திறக்கும். இப்போ திறக்கும்போது குக்கரில் அந்த எல்லாம் மேலே இருக்கும். எந்த சாதம், நம்ம தாளிப்பு சாதம் எது செஞ்சாலுமே மேலே இருக்கும். இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். 1 போல் கிண்டி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். என் பிள்ளைங்களுக்கு இதில் சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வைக்கலாம், வெங்காய பச்சடி எது வேணால் வைக்கலாம். காரமான டிஷ் எதாவது வச்சு சாப்பிட்லாம். இப்போ சூடான தேங்காய் பால் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.